மீனத்தில் இருக்கும் ராகு கும்பத்திற்கும் கன்னியில் இருக்கும் கேது சிம்மத்திற்கும் செல்கின்றன. குரு பெயர்ச்சி மே 11 மத்தியானம் 1:20 குரு இப்பொழுது ரிஷபத்தில் இருக்கிறது. அடுத்ததாக மிதுனத்திற்கு செல்கிறது. மிதுனத்துக்கு போனாக்க மிதுன ராசியில 1 வருஷம் இருக்கணும். எந்த ராசிக்கு போனாலும் குரு 1 இயர் இருக்கும். முழுசா 1 வருஷம் இருக்கும். 12 மாதங்களும் 2 வாரம் அல்லது 3 வாரம் இருக்கும். ஆனால் இந்த முறை குரு மிதுனத்துக்கு போயிட்டு என்ன பண்ணாரு, நடுவுல அதிசார கதியிலே கடகத்திற்கு 2 மாசம் வந்துட்டு போகுது. அக்டோபர் மாசம் அதிசார கதியிலே அக்டோபர் 22ஆம் தேதி அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போய் கடகத்தில் உச்சம் பெறுகிறது. அப்புறம் மறுபடியும் டிசம்பர் 21 வக்கரகதியிலே மீண்டும் மிதுனத்திற்கு செல்கிறது. அப்ப குரு பெயர்ச்சி எங்க இருந்து எங்க போகுதுன்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகுது. ஆனால் மிதுனத்தில் 1 வருடம் இல்லை. இடையில கொஞ்ச நாள் கடகத்துக்கு முன்னோக்கி செல்கிறது. வேகமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அந்த மாதிரி முன்னோக்கி வேகமாக செல்கிறது. அதிசார கதின்னு பேர். அதுக்கு பேர் அதிசார கதியிலே புனர்பூசம் 3ஆம் மாதத்திலிருந்து 4ஆம் மாதத்திற்கு வந்துவிட்டு மீண்டும் மிதுனத்திற்கு பின்னோக்கி செல்கிறது குரு. அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் குரு முன்னாலையும் பின்னாலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வரும், கடகத்திலேருந்து மறுபடியும் மிதுனத்துக்கு போகும். அந்த நேரத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வர அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் நிறைய மாற்றங்களை குருவின் சாரம் நிறைய மாற்றங்களை செய்யும். குரு சஞ்சரிக்கும் இடம் தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலே அதிசார கதியிலே உச்ச வீட்டிற்கு சென்று கடகத்திற்கு சென்று விட்டு ஒரு சில மாதங்களுக்குள் மீண்டும் மிதுனத்திற்கு திரும்பி வக்கரகதியிலே வருகிறது. இது ஒரு சற்று குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயம். விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் ராகு 4ஆம் இடத்திற்கு வருகிறது. 11ஆம் இடத்தில் இருக்கும்